நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக, இந்த வாலிபர் கூடுகைக்காக, இந்த வாலிபர் ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெரிந்து ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வரும், தடையெல்லாம் மாற்றும். விசேஷமாக இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விசேஷமாய், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. உங்களுடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை, உங்களுடைய ஆளுகை எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கொடுகைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுவதாக. இந்த உற்சாகத்தின் ஆவினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்போம். இந்த நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நாட்களாய் கர்த்தர் இந்த நாளை நீர் மாற்றி தருவீராக. தேவனுடைய மகிமை அதை செய்யட்டும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். உங்களுடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே என் கண் முன்னிறுத்து ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே கண் முன்னிறுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே கண் முன்னிறுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு ஓடுகிறேன். என் கவலைகளை மறந்து உம்மை பாடுகிறேன். 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 ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே கண் முன்னிறுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பாவங்களை உதறிவிட்டு ஓடுகிறேன். பாவங்களை உதறிவிட்டு ஓடுகிறேன். என் சுமைகள் எல்லாம் இறக்கிவிட்டு 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 ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே என் கண் முன்னிறுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். உயிருள்ள கல்லை நோக்கி ஓடுகிறேன். உயிருள்ள கல்லை நோக்கி ஓடுகிறேன். ஆவியின் பலி செலுத்தி ஓடுகிறேன். ஆவியின் பலி செலுத்தி ஓடுகிறேன். ஆவியின் பலி செலுத்தி ஓடுகிறேன். ஆவியின் பலி செலுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே கண் முன்னிறுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, உம்மையே கண் முன்னிறுத்தி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் தெய்வமே, பரலோக லெக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு கூட நடக்கும்போது அப்பா கடந்ததெல்லாம் நான் மறந்து ஆண்டவரே சோதரம், என் கவலைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடுகிறோம். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மூளைக்கல்லாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே சோதரன் நம்பி உம்மை பாடுகிறோம். ஆண்டவரே
ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர் ஆண்டவரே, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை அப்பாவே நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான ஆமே
ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த அருமையான அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. இயேசு அப்பாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இரவும் பகலும் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பாவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கத்திரிகளோடு கூட நீர் இடைப்படுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். முழங்கால் படிட்டு ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஜெபம். முதலாவதாக ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான ஆண்டவர் அந்த நேரத்தில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எக்ஸாம் எழுதி முடித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நல்ல முறையில் எக்ஸாம் எழுத கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனை நல்ல ஞானத்தினால நிறைத்து கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்கால படிப்புக்கு தேவையான நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கத்தக்கதாக நல்ல முறையில் எக்ஸாம் எழுத கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் நீ கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த பயங்களும் எதுவும் அவர்களை ஆட்கொள்ளாதவாறு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிசல்ட் நேரத்தில் எந்த பிள்ளைகளும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜீவனங்கள் காக்கப்பட வேண்டும். சத்துருவானவன் எந்த பிள்ளைகளையும் தொடாதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எக்ஸாம் எழுதி ஆண்டவரே முடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே ஆண்டவரே. சோதரன் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். ரிசல்ட் நேரத்தில் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். நம்ம தோல்வி அடைந்து விட்டோம், வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற தவறான முடிவுகளை ஆண்டவரை எடுத்து விடாதவாறு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே சோதரம் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரம் எந்த மன அழுத்தங்கள் ஆண்டவரே அவர்களை ஆட்கொள்ளாதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நீ காத்துக்கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி நீர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்றுகிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படி மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவர். விசேஷமாக ஜெபிக்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவங்க சாட்சியாக நிற்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமில்லை, இன்று நம்ம கடந்து போகிற ஊழியங்களுக்காக இன்று நம்ம கடந்து போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். இதற்காக நாம் ஜெபமா அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே இன்று ஆண்டவரே மாலையிலே கடந்து போகிற கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிராமத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்
நம்முடைய கிராமத்தை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதனுடைய ஏரியாக்கள், தெருக்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து வரணும். உம்முடைய கரம் ஒன்றும் வேண்டுமா இருந்து எங்களை பாதுகாத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த கிராமத்திலே நாங்கள் இறங்கும் போதே கால்களை வைக்கும் போது கர்த்தருடைய மகிமை எங்களை மூடணும். கர்த்தருடைய சேனை எங்களோடு கூட கடந்து வரணும். ஒரு நபர் கூட ஏற்று வராதவாறு, எதிர்ப்புகள் வராதவர் கர்த்தர் தடையெல்லாம் நீர் மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஜெபிக்கும்படியான அநேக வீடுகளை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அப்படி வல்லமை ஆண்டவரை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கிராமம் முழுவதையும் நாங்கள் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியத்து கடந்து வர ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் வல்லமையாக எடுத்து இந்த நாட்களிலே நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாக பெரிய அசைப்பை, ரட்சிப்பை தேவன் கட்டளிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிராமம் உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இந்த கிராமங்களிலே நீர் ஆளுகை செய்வீராக. உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இதுவரைக்கும் சந்தித்த ஒவ்வொரு கிராமங்களிலும் ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிராமத்திலே நடக்கிற சிறுவர் ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஊழியத்தின் மூலமாக அந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள கடந்து வரணும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படணும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறுவர் ஊழியங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இன்று மாலை நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடியா எல்லா சோதரங்களை செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரரை, சுவிசேஷ ஊழியங்கள், சபை போதகர்கள், ஸ்தோத்திரம், எந்த ஊழியங்கள் செய்தாலும், மிஷினரிகள் எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஜெபம். விசேஷமாக கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு இருக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஊழியம் சரி எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரயாண நிமித்தமாய் கடந்து போகும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். உம்முடைய சேனை அவர்களுக்கு பெண்பாய் நிற்பதாக. ஆண்டவரே கர்த்தருடைய சேனை அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விரோதமாய் வருகிற எல்லா ஈட்டிகளை கர்த்தர் முறித்து போடுவீராக. ஆண்டவரே வில்லை நீர் ஒடித்து போடுவீராக. யுத்தங்களை கர்த்தர் நீர் ஓய பண்ணுவீராக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேத வசனத்தின்படி கர்த்தர் நீர் கிரியை செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக ஊழியக்காரரை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை கொலை செய்ய நினைக்கிற எல்லா விதமான சத்ருவின் ஆண்டவரே தந்திரங்களில் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணுவீராக. நீர் நீதி செய்வீராக. நீர் நியாயம் செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே மன உற்சாகமாய் செய்யும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் பலமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவரே நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இருக்கிற என்பதை அநேகர் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் செய்யுங்க. எங்க தேசம் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். அவங்களுடைய ஜீவன்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் வேத வசனத்தின்படி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு மனிதன் கூட உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை
தொடாத அளவுக்கு கர்த்தர் நீர் காத்துக்கொள்வீராக அப்பா. அக்கினி மதிலாய் இருந்து நீர் காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காய், நீர் காத்துக் கொள்கிறதற்காய், உன் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் நீர் வல்லமையாய் நீர் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் நீர் உதவி செய்யும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தில் எல்லா ஊழியக்காரங்களை, எந்த ஊழியம் செய்த எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து பாதுகாத்து நீர் பயன்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே, உங்கள் ஜெபத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்கள் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். சரி, நீர் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். மார்க்கு 14 வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த 100 வசனம் பின்னால் பார்க்கும்போது 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த விதை ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. விதைக்கிறதான காரியம், அதுக்கான பதிலையும் அதே அதிகாரத்திலேயே என்ன செஞ்சிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அதாவது விதை அப்படிங்கிறது என்னன்னா வசனம். வசனம் எங்கே விதைக்கப்படும்னா சபையில் என்ன செய்யப்படும், விதைக்கப்படும். சபைக்கு கடந்து வருகிற ஜனங்கள் மத்தியில் அந்த விதையாகிய வசனம் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யப்படும், விதைக்கப்படும். அந்த விதை விழுகிற இடம் அது எப்படிப்பட்ட இடம்? வழியருகே விதைக்கப்படுகிறதா, இல்லைன்னா கற்பாறையில் விதைக்கப்படுகிறதா, இல்லைன்னா முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படுகிறதா, இல்லை நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறதா? எந்த விதை எந்த இடத்துல அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதான ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். 4:4. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. ஆகாயத்து பறவைகள் அது என்ன செஞ்சது, பட்சித்து போட்டது. சில விதை எதில் விதைக்கப்பட்டதுன்னா வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இந்த விதை, இந்த நபர்கள் யாரை குறித்து சொல்லப்படுகிறதுனா, அந்த கீழே நம்ம பதிலையும் பார்க்கும்போது அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். இங்கே சொல்லப்படுகிறது, ஒருத்தன் வாரா சபைக்குள்ள வசனம் விதைக்கப்படுகிறது. அந்த வசனத்தை அவன் இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனத்தை அவன் என்ன செய்கிறான், அந்த வசனத்தை கேட்குறான். கேட்ட உடனே அவன் வெளியே போன உடனே என்ன ஆகுது, சாத்தான் அந்த வசனத்தை என்ன செய்கிறான், எடுத்து விடுகிறான். ஏன்னா வசனம் உள்ளே இருந்ததுன்னா அவனுக்குள்ளே அது கிரியை செய்யும், பலன் கொடுக்கும். அவன் ஆசீர்வாதமாய் என்ன செய்வான், மாறுவான். அவன் ஆசீர்வாதமாய் வரக்கூடாது, அவன் எதிர்காலம் வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த சாத்தான் என்ன செய்கிறான், அவன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். 4 விதமான நபர்கள் என்ன செய்கிறாங்க, வசனத்தை கேட்குற இந்த சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இதில் முதலாவது இந்த கூட்டம் எப்படி இருக்குன்னா, எதுவும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. சபைக்கு வரும், வசனத்தை கேட்கும், கேட்டுட்டு அப்படி என்ன செய்யும், ஆமாம் போயிடும். அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அவங்க தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யாது. இப்போ அவங்களுக்குள்ள கேட்குற வசனம் இல்லையா, சபைக்கு வராங்க, வசனம் போதிக்கப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. அந்த வசனத்தை கேட்குறான், அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன வார்த்தை வருகிறத கேட்குறான். கேட்டுட்டு உணர்வில்லாமல் என்ன செய்கிறான், அவன் வெளியே போய்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு தெரியாது அந்த நம்ம கேட்ட வசனத்தை இந்த சாத்தான் என்ன செய்கிறான்,
எடுத்து போடுகிறதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இந்த வசனம் எவ்வளவு ஆரோக்கியமானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பது ஒரு உணர்வு கூட அவனுக்கு இல்லாதனால தான் இவன் எப்படிப்பட்டவன்னா வழி அருகே விதைக்கப்பட்டது. இப்போ வழி அருகே நம்ம ஒரு விதையை போட்டு நம்ம நெல் விதைக்க முடியுமா? ரோட்டில் விதைக்க முடியாது. ஏன்னா அது என்ன செய்யாது? ஆமாம், ஒன்று அது வளராது. அது என்ன செய்யாது? வளராது. ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும்? அந்த ஆண்டவர் உதாரணமாக சொன்ன மாதிரி பறவைகள் என்ன செஞ்சிடும்? ஒரு கோதுமையை போட்டு கோதுமை என்ன செஞ்சிட்டோம்? பறவைகள் காக்காய் என்ன செஞ்சிடும்? தின்று போயிடும். அப்போ அவன் வளர முடியாது. இப்படி தான் அவன் உணர்வில்லாமல் இருக்கிறான். ஒரு கூட்டம் சபைகள் வசனத்தை கேட்குது, கேட்டுட்டு உணர்வில்லாமல் என்ன செய்யுது? சாத்தான் எடுத்து போடுகிறது கூட தெரியாமல் என்ன செய்யுது? போகுது. இவங்க தான் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சீசர்களுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டமா? அது கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை மாறி என்ன செய்தான்? கற்பாறையாக இருக்குது. சில நபர்கள் கற்பாறையாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அந்த 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. 6ஆம் வசனம், வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் அது உலர்ந்து போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கூட்டம் சபையில் எப்படி இருக்குது? வசனத்தை விதைக்கப்படுகிற சபையில் எப்படி இருக்குதுன்னா கற்பாறை போல இருக்குது. அதாவது திடீர்னு அது எப்படியா சீக்கிரத்தில் முளைத்ததுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மண்ணில் அதனால சீக்கிரத்தில் முளைத்தது. சிலது பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே பயங்கரமான ஜெபமாக இருக்கும், நல்லா ஆங்கிறது. அதுக்கப்புறம் 2 நாளில் என்ன செஞ்சிடும்? ஆமாம், அதான் சீக்கிரத்தில் முளைக்கும். ஊங்கும், அப்புறம் என்ன செஞ்சிடும்? ஆமாம், தீஞ்சு போயிடும். இந்த இருக்குல்ல, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிடுச்சு. இதற்கான பதிலை ஆண்டவங்க சொல்லுகிறார். அதை வாசிங்க. அந்த 16-17 வாசிங்க. 16-17. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடலறைகிறார்கள். இவர்கள் தான் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. அப்போ சிலர் ரட்சிக்கப்பட்ட உடனே அடி பைபிள் கையுமா வெள்ளை சட்டையுமா உட்காந்துக்கிட்டு ஊய் ஆடிமாங்க. ஆமாம், இயேசு ஜெபம் தான் பயங்கரமாக இருக்கும். காலை ஜெபம் இருக்கும், இரவு ஜெபம் இருக்கும், ஆலயத்துக்கு வரதில் இருக்கும், எல்லாம் இருக்கும். கொஞ்ச நாளில் அது காணாமல் போயிடும். அது எப்படின்னா, இது சீக்கிரத்தில் வளர்ந்து சீக்கிரமாக போயிடும். சீக்கிரத்தில் ஒரு விதை டக்குன்னு வர்றதுன்னா அது சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு மழை காலத்தில் வச்சுக்கிடுவோமே, இப்போ மழை காலத்தில் பாருங்கள், நம்ம ஏரியாலலாம் என்ன புல்லெல்லாம் என்ன முளைச்சிடும். அப்புறம் ஒரு மார்ச், ஒரு மே, அந்த ஏப்ரல் வந்த உடனே என்ன செஞ்சிடும்? காஞ்சி கருவாடாக போயிடும். இந்த மாதிரி தான் சில விதை என்னது சபைக்குள்ளே. ஆமாம், அப்படியே என்ன செஞ்சு அந்த விதை பலன் கொடுக்காமல், அந்த விதையாகிய வசனம் பலன் கொடுக்காமல் என்ன செய்கிறது? போய் விடுகிறது. அந்த இருதயமாகிய நிலம் எப்படி இருக்குதுன்னா அது கற்பாறை. கற்பாறையில் கொஞ்சம் மண் இருக்கும். சில வீடு பார்த்தீங்கன்னா, சில வீடு அந்த பயன்படுத்தாத வீட்டுலலாம் அந்த செடி முளைக்கும், அந்த மண் இருக்கிறதுனால முளைக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் அது என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும். காரணம் என்னென்னா, அது வேர் ஆழமாக விட்டு போக முடியாது, அதுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காது. அதே மாதிரி சிலருடைய இருதயங்கள், சபைக்கு வருகிற சிலருடைய இருதயங்கள் என்ன செய்யுது? இப்படி கற்பாறை போல இருக்கு, சீக்கிரமாய் முளைச்சி சீக்கிரமாய் தீர்ந்து போயிடுது. ஆண்டவர் அந்த மாதிரி நபர்களும் சபையில் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிறார். நம்ம எப்படி இருக்கணும்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படிப்பட்ட கற்பாறை உள்ள இருதயமாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்க முடியாது. நம்ம அந்த விதை என்ன செய்யும்? அது வளராமல் போய் சீக்கிரமாய் வளர்ந்து சீக்கிரமாய் அது என்ன செஞ்சிடும்? அழிந்து போயிடும். அந்த விதையாகிய வசனத்தின் ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அவங்க கற்பாறை இருதய உள்ளவர்கள் அப்படின்னு 2வது கூட்டத்தை சொல்லுகிறார். 3வது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை வாசிங்க. அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது, அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே சிலருடைய விதை முள்ளுள்ள இடத்துல கிடக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு விதை என்ன செய்ய முடியாது? ஓங்கி வளர முடியாது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ஒரு விதை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டால் அது எப்படி இருக்குமா? அது ஓங்கி உயர ஓங்கி வளரும்.
அந்த ஓங்கி வளருவதற்கு இந்த முள் என்ன செய்யுது? நெருக்கி அந்த விதை வளர முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது? பட்டு போகிறது. அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அதிலேயே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று, அந்த வசனம் பலன் கொடுக்காமல் அந்த முள் என்ன செய்து? நெருக்கப்படுகிறது. முள் எதை சொல்லுகிறதுனா உலகம், பாவம், இச்சை. ஒருவன் சபைக்குள்ளே கடந்து வந்து விதைக்கப்படுகிற வசனத்தை இருதயத்தில் கேட்குறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு முள் இருக்குது. என்னன்னா பாவம், இச்சை, உலக கவலை. அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, இவன் வந்து இப்படி நல்லா இருக்கான், கோல் சொல்லுகிறது, புறங்கூறுது, இவனை பற்றி அடுத்தவனை கெடுத்து பேசுறது. இப்படிப்பட்ட ஒரு முள் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால சபையிலே வருகிற அவனுக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த வசனம் எப்படி இருக்குது? அது பலன் கொடுக்க முடியாமல், அந்த வசனம் அவனை ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் என்ன செய்யுது? அப்படியே போயிடுது. அப்போ சபைக்கு கடந்து வருகிறதுலையும் இப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுது? முள் மாதிரி ஒரு கூட்டம் என்ன செய்யுது? இருக்க தான் செய்யுது. சொல்லுவாங்கள்ல, எனக்கு இவன் வந்து எப்படி இருக்கிறான்? முள்ளா இருக்கிறான். எனக்கு இவள் வந்து என்ன செய்யறான்? முள்ளா இருக்கிற காரணம் என்னன்னா, அந்த அவனுடைய எண்ணங்கள் என்ன செய்யுது? அப்படி இருக்குது. பாவம், இச்சை, மற்றவனை பற்றி குறை சொல்றது, இப்பெல்லாம் இருந்து கொண்டு நம்ம வசனத்தை நாம் கேட்டோமானால் அந்த வசனம் நம்மளை என்ன செய்யாது? ஓங்கி வளர விடாது. காரணம் என்ன? கவலை. அவனுக்கு இது இருக்கு, அவனுக்கு இது இருக்கு, இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கவலை. அடுத்தவங்களை பற்றி தவறான எண்ணம், இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருந்ததுன்னா இங்கே இருந்து விதைக்கப்படுகிற அந்த விதையாகிய வசனம் அவன் இருதயத்துக்குள்ள என்ன செய்யாது? பலன் கொடுக்காது. அப்போ நம்ம அந்த வசனம், அந்த ஆசீர்வதிக்க, நம்ம அந்த வசனத்தின் விதை நம்ம இதயத்தில் விதைக்கப்பட்டு நம்ம ஓங்கி வளர்ந்து நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் ஆசீர்வாதமாய் நம்ம மாற வேண்டும். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையா என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த கடைசி அதை வாசிப்போம். இன்னொரு இது ஒரு முள்ளுன்னா உலகம், பாவம், இச்சை, உலக கவலை, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புறங்கூறுகிறதல், இதெல்லாம் முள். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இது வந்து வசனம்ங்கிற விதை என்ன செய்யாது? ஓங்கி வளர முடியாது. அதனால தான் அநேகர் பாருங்களேன், அநேகர் சபைக்கு கடந்து வராங்க, வசனம் விதைக்கப்படுகிறது, நீ இப்படி செஞ்ச நீ ஆசீர்வாதம் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த காரியம் தான் என்ன செய்யும்? இந்த காரியம் தான் இருக்குது. ஒன்று அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா வழியருகே விதைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கற்பாறை மாதிரி இருப்பாங்க. கற்பாறை மாதிரி இருப்பாங்கன்னா வாங்கி வளர்ந்துட்டு அப்படி ஆய் போய் ஜபிக்கிறது இல்லவே அப்படி இப்படி இருந்து போயிடும். ஆனால் சில விதை இப்படி இருக்கிறது முள்ளு மாதிரி இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு அந்த உலகத்தை பற்றின கவலை, அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறது, புறம் கூறுகிறது, இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கெட்ட எண்ணம், பாவம், இச்சை, அந்த மற்ற காரியத்துக்கு நம்ம பொருள் மேலே இச்சை, ஆசை, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா வளர விடாது. அப்போ இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் அந்த சபையில் என்ன செய்யுது? இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் சீசர்களுக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், இவர்கள் வந்து அந்த விதையாகிய வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களால் முடியாது. இன்னொரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை வாசிப்போம். அந்த 8வது வசனத்தை வாசிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. 9வது வசனம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இங்கே பாருங்களேன், இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். என்னன்னா வழியருகே விதைக்கப்பட்டுன்னு சொல்லியாச்சு, கற்பாறையும் சொல்லிட்டாரு, அப்புறம் முள்ளுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இதில் பாருங்க, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100. அதாவது ஆலயத்துக்கு கடந்து வருகிறாங்க, வசனங்கிற விதை அவங்க இருதயத்துக்குள்ள நல்ல நிலமா இருக்கிறது, அந்த இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுகிறது. அது நல்ல நிலமா இருக்கிறதுனால 1 30, அது 30 தான் பலன் கொடுக்க முடியும். 30 1 என்ன செய்யுது? 60 தான் பலன் கொடுக்க முடியும். 60 1 100 பலன் கொடுக்க முடியும். அதாவது வேறுபாடு என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் அது நல்ல நிலத்தில் நல்ல நிலம். சிலர் பாருங்க, அதாவது அந்த 3 பேர் அதில் சொல்லப்படுறது 3 இது, 1 30, 1 60, 1 100. அதாவது அவங்களுக்கு அந்த விதைக்கப்பட்ட அந்த நல்ல நிலமா இருக்கிறதுனால, அவங்களுடைய இருதயம் நல்ல நிலமா இருக்கிறதுனால, அங்கிருந்து விதைக்கப்பட்ட வசனம்
அது என்ன செய்யுது? கண்டிப்பாக என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். அது 30, 60, 100 என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்னது? அந்த வசனத்துக்குள்ள ஆசீர்வாதம் என்ன செய்யுது? கண்டிப்பாக உண்டு. இப்போ சில நிலங்கள் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இந்த சைடெலாம் போனோம்னா சில இடத்துல நெல் விதைப்பாங்க. இப்போ நம்ம ஊழியத்துக்கு போகிற இட கிராமங்கள், விருதுநகர் அந்த பக்கம்லாம் போயிட்டோம்னா என்ன வைப்பாங்க? நெல் சிலவங்க போடுறாங்க, அடுத்து என்ன கம்பு போடுறாங்க, அப்புறம் சோளம் போடுறாங்க. சில மண்ணுக்கு தகுந்த மாதிரி என்னது, அந்த நிலம் தகுந்த மாதிரி அந்த விதைகள் விதைக்கப்பட்டு அது பலன் வருது. அதிகமாக நம்ம போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னா அந்த அது என்னது, அந்த பஞ்சு பருத்தி போடுறாங்க. ஏன்னா அது தன்னால் வளர்ந்துருமா. அவங்க விதைக்கணும் விஷயம் அந்த விதை கிடக்கிறதுனால தன்னால் அடுத்த மழைக்கு என்ன செய்யுது? ஆமாம், சோளம் அறுவடை முடிஞ்ச உடனே தன்னால் அது வந்துடுது. அப்போ அந்த நிலத்துக்கு அது தகுந்த மாதிரி. அதே மாதிரி தான் அந்த நிலம் நல்ல நிலம் விதைக்கப்பட்ட வளரும். அப்போது அந்த வசனங்கிற ஒரு விதை அவங்க இருதயத்துக்குள்ளே நல்ல நிலமாக இருக்கிற விதைக்கப்படுறதுனால அது எப்படி இருக்குது? ஒன்று வந்து 30 கொடுக்குது, இன்னொன்று ஆமாம் 60 கொடுக்கு, இன்னொன்று 100 என்ன செய்யுது? அது பலன் கொடுக்குது. ஆனால் இந்த நல்ல நிலம் இது எல்லாம் கடந்து வந்திருக்கும். அவங்க பறவைகள் வரும், சாத்தான் வருவான், பறவை போல வந்து வசனத்தை எடுத்து போலாம் நினைப்பான். ஆனால் அவர்கள் நல்ல நிலமா இருக்கிறதுனால சாத்தான் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. கற்பாறை மாதிரி வரும். ஆமாம், அந்த துன்பம் வரும், கஷ்டம் வரும், அப்புறம் எல்லாமே வரும். ஆனால் அவங்க என்ன செய்ய? நல்ல நிலமா இருக்கிறதுனால அந்த கற்பாறை ஆகிய அந்த உலக கவலை, துன்பம், கஷ்டம், உபத்திரவம் அவங்க என்ன செய்ய முடியாது? அது மேற்கொள்ள முடியாது. முள்ளு மாதிரி என்ன செய்யும்? வரும், உலகம் வரும், பாவம் வரும், இச்சை வரும். அவைகள் எல்லாம் அவங்க நல்ல நிலமா இருக்கிறதுனால அவைகள் எல்லாம் மேற்கொண்டு அந்த விதை என்ன செய்யுது? பலன் கொடுக்கிறது. ஏன்னா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:2 நீதிமொழி பிரசங்கிக்கு அப்புறம் இருக்கு. பிரசங்கி அதுக்கப்புறம், அதாவது பக்கம் 801வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 801வது பக்கம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்றார் தெரியுமா? முள் இருக்கு, முள்ளுகளுக்குள்ளே அழகான ஒரு புஷ்பம், ஒரு பூ இருக்கிறது போல என் குமாரத்தை என்ன செய்றா? இருக்கிறார். அதாவது முள்ளுன்னா உலகம், பாவம், இச்சை, இதுக்குள்ள எனக்கு பிரியமான ஒரு மகள் என்ன செய்றா? இருக்கிறா. அவள் எப்படி இருக்கிறா? நல்ல நிலமாய், அவளுக்கு விதைக்கப்பட்ட அந்த விதை அது 100 பலன் கொடுக்கத்தக்கதாக என்ன செய்து இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ இது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை எப்படின்னா, இது எல்லாம் கடந்து வந்திருக்கும். சாத்தான் எடுத்து போட பார்ப்பான், ஆனால் எடுத்து போட முடியாது. கற்பனை மாதிரி துன்பம், கஷ்டம் எல்லாம் வரும், ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. அப்புறம் முள்ளு மாதிரி உலக காவல்ல பாவம், இச்சை, புறங்கூறுதல், இந்த மாதிரிலாம் சம்பவம் வர்ற நினைக்கும். ஆனால் அது நல்ல நிலமா இருக்கிறதுனால அவைகள் மேற்கொள்ள முடியாது. அது எப்படியா? அது ஓங்கி வளர்ந்த பயிராகி 1 30 ஆகி 1 60 ஆகி 1 100 ஆகி அது பலன் கொடுத்து அது ஆசீர்வாதமாக என்ன செய்யுமா? நிற்குமா? அந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிப்போம். அந்த கடைசியில் வசனத்தை அதே மாதிரி தான் இங்கே 20ஆம் வசனத்தில் அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார். அதாவது விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். எங்கே? கர்த்தராகிய ஆண்டவர் விதைக்கிறவர். அவர் விதைங்கிற ஒரு வசனத்தை சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் விதைக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம்? அதுதான் முக்கியம். வழி அருகே மாதிரி இருக்கிறோமா? சாத்தானை எடுத்து போட்டுறதானா? இல்லைன்னா கற்பாறை மாதிரி இருக்கோமா? இல்லைன்னா முள்ளு மாதிரி உலக கவலை, பாவம், இச்சை தேவனுடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாமல், ஆசீர்வதிக்கப்பட முடியாமல், நம்ம ஓங்கி வளர முடியாமல் தடை பண்ணுகிறதா? இல்லைன்னா இது எல்லாம் நம்ம ஜெயம் எடுத்து, சாத்தான் வந்தாலும் நம்ம அதை ஜெயம் எடுத்து, உலக கவலை, துன்பம், கஷ்டம் வந்தாலும் அவைகளை நம்ம ஜெயம் எடுத்து, ஸ்தோத்திரம், இன்னும் முள்ளு மாதிரி பாவம், இச்சை, புறங்கூறுதல், இது எல்லாவற்றிலிருந்து நம்ம ஜெயம் எடுத்து நம்ம கர்த்தருக்காக நல்ல நிலமாக இருந்தோமானால் நம்ம என்ன செய்வோம்? ஓங்கி வளர்ந்த பயிராகி நம்ம 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சபைக்கு எல்லாரும் கடந்து வராங்க, ஆனாலும்
ஆசீர்வாதமாய் அந்த வசனம் யாருக்கு கிரியை செய்கிறதுனா, அவங்க இருதயமாகிய நல்ல நிலமாகிய இருதயம் இருந்தால்தான் அந்த வசனம் அவர்களுக்குள்ளே என்ன செய்யும்? வேலை செய்யும். எல்லாருக்கும் வசனம் கிடைக்குது, எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்கள் கிடைக்குது. ஆனால் ஒரு சில ஆள்களுக்கு மட்டும் நிறைவேறுதுன்னா காரணம் என்னன்னா, நம்ம என்ன செய்கிறோம்? அந்த வசனம் என்ன செய்யணும்? அதை கிரியை செய்ய நம்ம விடுகிறது இல்லை. நம்ம வசனம் என்ன செய்யணும்? நல்லா நம்மளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் விதை உடனே சீக்கிரத்தில் வளர்ந்துட்டுனா அது சோழி முடிய போகுதுன்னு அர்த்தம். சிலவங்க பைபிள் கையமாக இருப்பாங்க, சீக்கிரத்தில் பைபிள் கையமாக இருப்பாங்க, வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு கரெக்டாக வருவாங்க. அது நான் நிறைய பார்த்துருக்குறேன். நான் கண் கூட நிறைய காரியங்களை பார்த்துருக்குறேன். இது சீக்கிரமாக என்ன செஞ்சிடும்? ஆமாம், சோழி முடிஞ்சிடும். சிலவங்க வந்து அமைதியாக இருப்பாங்க, பைபிளை தூக்குவாங்க, ரசிக்கப்பட்டிருப்பாங்க, முதல்ல கர்த்தருக்குள்ள தங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அப்புறம் பாவ மன்னிப்பு பெறுவாங்க, அப்புறம் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, அப்புறம் கர்த்தருக்கென்று ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி காரியத்தை செய்வாங்க, கர்த்தருக்காக உண்மையாக இருப்பாங்க, ஆலயத்து வரதில் உண்மையாக இருப்பாங்க. இப்படி ஸ்டெப்பாக படிப்படியாக போகிறது எப்படி இருக்கும் தெரியுமா? அது நித்திய ஜீவனை அடைவதற்கு இது என்ன செய்யும்? இருக்கும். சிலர் வந்து உடனே ஞானஸ்தானம் எனக்கு எடுக்கணும், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் வெள்ளை சட்டை தான் போடணும், கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, உடனே என்னை ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் உடனே ஒழித்துக்கு போகிறேன்னு போனோம்னா அது சீக்கிரமாக சோழி முடிய போகுதுன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய காரியத்தில் ஆண்டவர் உடனடியாக எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்வது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே, அவர் 30 வயசுக்கு வந்தில் தான் என்ன செஞ்சார்? ஞானஸ்தானம் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்தை என்ன செஞ்சார்? செய்ய ஆரம்பித்தார். அது வரைக்கும் அவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளுக்கு, பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த பொறுப்புக்கு அவர் என்ன செஞ்சார்? காத்திருந்தார். அது வரைக்கும் அந்த விதை என்ன செய்யணும்? நல்லா அது என்ன செய்யணும்? பலன் கொடுக்க நல்ல உரத்தை வாங்கி கொண்டு அது என்ன செய்யும்? பூமிக்குள்ள வேறு விட்டு, ஆழமான வேறு விட்டு அது என்ன செய்யும்? ஆமாம், எந்த காலமாக இருந்தாலும் சரி, வறண்ட காலமாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அதுலேயும் அது பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்வார்? அது நிலைத்திருக்க பண்ணுவார். அது எப்படி இருக்கும்? எப்படியாவது ஒரு பலனை என்ன செஞ்சிடும்? அது கொடுத்துரும். நம்ம உடனே வந்து கர்த்தருக்குள்ள, ஆமாம், சிலவங்க அப்படி இருக்கிறது, அது வந்து இப்படி தான் கற்பாரம் மாதிரி உடனே, அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, சீக்கிரத்தில் முளைத்து சீக்கிரமாக போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம காத்திருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நம்மளுக்கு சித்தமானவைகளை அவர் செய்ய வைப்பார். நம்ம அவர்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்ய வைப்பார். அதுதான் என்ன செய்யும்? அது வசனம் சில விதை விதைக்கப்பட்டு ரொம்ப நாளாக இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். அந்த விதையை நம்ம தோண்டி 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 பார்த்தோம்னா என்ன ஆகும்? ஆமாம், முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் பார்த்துட்டு எடுத்து தோண்டி பார்த்துட்டு வச்சோம்னா அந்த விதை என்ன செஞ்சிடும்? ஆமாம், அழிந்து போய்விடும். ஆனால் அது மண்ணுக்குள்ளேயே அது காத்திருக்க அதுக்கான ஏற்ற காலம் வரும்போது நல்ல வேறுபட்டு அதுக்கப்புறம் அது ஓங்கி வளர்ந்த பயிராகி கர்த்தர் வருகையிலே அது அறுவடை செய்கிற ஒரு நல்ல ஒரு கோதுமை மணியாக அது என்ன செய்யும்? அது இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபம்னோமா? எல்லாரும் சபைக்கு வராங்க, ஆனாலும் நம்ம ஓங்கி வளருகிற பயிராய் இருக்க வேண்டும். கர்த்தர் அறுவடை செய்கிற கோதுமை மணிகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் வருகையிலே நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக, ஸ்தோத்திர கோதுமை மணிகளாக நாம் இருக்க வேண்டும். கலைகளை போல நம்ம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் சபைக்கு கடந்து வந்தாலும் நாம் எந்த நிலமான இருதயமாக இருக்கிறோம்? வழியருக விதைக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறோமா? இல்லைன்னா கற்பாறை மாதிரி ஒரு இருதயம் இருக்குதா? இல்லைன்னா முள்ளு உலக போன்ற இச்சையான காரியங்கள் இருக்கிற இருதயமாக இருக்குதா? இதெல்லாம் இருந்ததுன்னா கர்த்தருடைய வசனம் நம்ம உள்ள கிரியை செய்யாது, நம்ம எதிர்காலம் ஓங்கி வளர முடியாது. ஸ்தோத்திரம். நல்ல நிலமாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள இருதயமாக இருந்ததுனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். கர்த்தர் தமது சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். நம்மளும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய ஆரம்பிப்போம். நம்ம ஓங்கி வளர்ந்த பயிராகி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கனிகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுவார். எல்லாரும் சபைக்கு கடந்து வந்தாலும் நாம் நல்ல நிலமான இருதயமாய் நம்ம இருக்கும்போது அந்த வசனம் நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றும். அந்த வசனம் நம்மை ஓங்கி வளர செய்யும். அந்த வசனம் நம்மளை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அந்த வசனம் அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். நம்மளை கோதுமை மணிகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் அவர் அறுவடையில் நம்மளை சேர்த்து கொள்கிற ஒரு நல்ல ஒரு தெய்வமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில்
நேரத்தில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீசர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த விதையை குறித்து ஆண்டவரே 4 விதமான இருதயங்களை குறித்து ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா. சிலர் இப்படி இருப்பாங்க, சிலர் இப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எந்த நிலத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவரே அவங்களை கற்றுக் கொடுத்தது போல உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்கும்போது அந்த வசனத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உங்களுடைய வசனமாகிய விதை எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட உடனே நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கணும். அந்த ஓங்கி வளர வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கும்படியான அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரணும். ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஏற்ற நேரத்தில் அது ஆண்டவரே வளர்ந்து கனிகளை கொடுக்கதாய் நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுகிறீர். அதே போல ஏற்ற நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற நீர் உண்மையுள்ள ஒரு தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு பலன் உள்ளது. அந்த வசனம்ங்கிற விதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எங்கள் இருதயத்தில் நல்ல நிலமாக இருக்கிற இருதயத்தில் விதைக்கப்பட்டு ஆண்டவரே பலன் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வசனத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கணும். நாங்கள் ஓங்கி வளர்கிற பயிராகி ஆண்டவரே செழித்தோங்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரோடைகள் அருகில் உள்ள ஆண்டவரே நடப்படுகிற ஆண்டவரே மரமாய் எங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நல்ல நிலமான ஒரு இருதயமாய் எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே வழியருகே விதைக்கப்பட்டதாக இருந்தால் ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே, வசனத்தை கேட்டு நாங்கள் உணர்வில்லாமல் போயிட்டோம், சாத்தான் எடுத்து போட்டானப்பா, அதை மன்னியும். ஆண்டவரே, கற்பாறை மாதிரி நாங்கள் சீக்கிரமாய் ஆண்டவரே வளர்ந்து ஆண்டவரே வெயில் ஏறின உடனே தீர்ந்து போகிற மாதிரி கஷ்டம், துன்பம், ஆண்டவரே கவலை, இந்த வசனத்து நிமித்தமாய் உபத்திரங்கள் வந்த உடனே நாங்கள் பின்வாங்கி போகாதவாறு ஆண்டவரே உமக்களை இருக்கும்படியாக உதவி செய்யும். நாங்கள் அப்படி போயிருந்தால் அதையும் மன்னியும். நாங்கள் வாழ்க்கை பின்மாற்றமாக போயிருந்தால் அதை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, உலகம் முள்ளுங்கிற உலகம் ஆண்டவரே, பாவம், இச்சை ஆண்டவரே, இவையெல்லாம் புறங்கூறுதல் ஆண்டவரே, தவறான காரியங்களை பேசுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்ததுனால் அதையும் மன்னியும். நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் நல்ல நிலமாக இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமுள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு இருதயமாய் எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய வசனம்ங்கிற விதை எனக்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்யத்தக்கதாக நீர் மாற்றும். உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கணும். இந்த கடைசி நாளுக்குள்ள கர்த்தர் எங்களை எப்படி ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதியும். நல்ல நிலமாய் இருக்கிற இருதயமாய் மாறுவதாக. விதை விதைக்கப்பட்ட உடனே அது காத்திருந்து அது பலனடைந்து அது வேர்கொண்டு ஓங்கி வளர்கிற ஒரு பயிராக, ஒரு ஆண்டவரே ஒரு இருதயமாக ஆண்டவரே ஒரு மனிதனாக கர்த்தர் அவர்களை மாற்றும். அவங்களை ஆசீர்வதி. உமக்கென்று பலன் கொடுக்கத்தக்கதாக கோதுமை மணிகளாய் கர்த்தர் அவர்களை நீர் மாற்றணும். ஆண்டவரே, அந்த வசனம் ஒவ்வொருக்குள்ளே கேட்கறது மாத்திரமில்லை, அந்த வசனம் அவங்களுக்குள்ள ஆசீர்வாதமான பாதையில் நடத்தத்தக்கதான ஒரு இருதயமாய் கர்த்தர் அவங்களுக்குள்ளே மாற்றும். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நம்ம வாசித்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.